வணக்கம், வெல்கம் டு எஸ்ஐடி கேஸ். நம்ம ஆஃபீஸ் எவ்வளோ தமிழ்ச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் நெஷனோலி காஞ்சி கோயில் ஆயப்பரப்புங்க. நம்ம எஸ்ஐடி ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 வண்டி ஹோண்டாயில் வந்திருக்குதுங்க. 3 i10 2 சேண்ட்ரோ. நம்ம ஃபாலோவர் எல்லாமே வந்து i10 சேண்ட்ரோ வேணுங்க, கம்மி பட்ஜெட்டில் வேணுங்க நிறைய கேட்டிருந்தீங்க. நம்ம ஆஃபீஸுக்கு இன்றைக்கி 5 வண்டி வந்திருக்குதுங்க. பார்க்கலாங்க. எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்திருக்குதுங்க. கம்மி பட்ஜெட்டில் வண்டி, அருமையான வண்டி. 5 வண்டியுமே தெளிவான வண்டிங்க வந்திருக்கு. ஃபஸ்ட்டு சேண்ட்ரோ 2004 மாடல். இதிலிருந்து பார்க்கலாங்க. 2004 நம்பர், ஃபேன்சி நம்பருங்க. ஓனர் 3 ஓனருங்க. ஃபியூர் பெட்ரோலு வண்டி, சுத்தமான வண்டி, ரொம்ப தெளிவாக இருக்குது. எஃப்சி 5 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. டயர்னாலும் பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1,13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருங்க. மியூசிக் சிஸ்டம் வந்துரு. பவர் விண்டோ அதில் வராதுங்க. பேசிக் மாடலு வண்டி, சுத்தமாக இருக்குங்க. மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்கும். கம்மியான மைலேஜ் தான். சீட் கவரு, ஃபுல் மேட், கட் மேட் எல்லாம் தெளிவாக இருக்குது பாருங்கள். வண்டி கம்மி பட்ஜெட்டில் லோக்கல் டியோல் இருக்குதுங்க. சென்னை நம்பர் தான், ஆனால் லோக்கல் டியோல் இருக்குது. ஈரோடு டியோல் இருக்குதுங்க. வண்டி பாருங்க, பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். பெயிண்ட் குவாலிட்டி, வண்டி அடிவிடாத தெளிவான வண்டி, ரொம்ப வெரி நீட்னஸாக இருக்குங்க. பாருங்கள், ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்டெப்னி எல்லாமே வந்துடுங்க. இதில் பாருங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி வெரி நீட்னஸாக இருக்கும். பேக் பாருங்கள், லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. வண்டி நல்லாயிருக்கு பாருங்கள். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஓட்டி பழகிறதுக்கும் சரிங்க, வச்சு ஓட்டுறதுக்கும் சரி, வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. பாருங்கள், வண்டி இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபியூர் பெட்ரோல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இது மாதிரி டச் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் லைட்டாக பொரிச்சல் இருக்க மாட்டேங்க, அது மட்டும் டச் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி பாடியில் எங்கேயும் பொரிச்சல் கிடையாது. டெண்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் கிடையாது. சுத்தமாக இருக்குது. பாடி வேறுங்க எவ்வளோ நல்லா இருக்குது. இன்ஜின் அருமையாக இருக்குங்க. 2004 3 ஓனர் 1.13 ஓடி இருக்குங்க. இது ஃபைனலாக 1,15,000 வெரி ஃபைனல் கொடுத்துர்லாங்க. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஓட்டி பாருங்கள், நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். மெக்கானிக் கூட்டது கூட செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நேரில் வாங்க. பார்த்தீங்கன்னா டேங்க் எண்டாஸு, அதாவது எல்ஜிபி என்டாஸ்மெண்ட் இருக்குதுங்க. கேஸ்லேயும் ஓடு, பெட்ரோல்லையும் ஓடு. 2005 மாடலுங்க. 2 ஓனரு, 1.18 ஓடி இருக்குதுங்க. டயர் ஒரு 50% இருக்குங்க. எல்லாம் வண்டி வெரி நீட்னஸ் இருக்குது. எஃப்சி மட்டும் ஒரு 3 மாதம் இருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து பக்கமாக தான் இருக்குதுங்க. ஒரு 3 மாதத்துக்கு இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸு. ஃபியூர் பெட்ரோலுங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. இதில் 2 பவர் விண்டோ வந்துருங்க. ஏசி, மியூசிக் சிஸ்டம், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாம் வந்துருங்க. சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாம் பக்காவாக இருக்குது பாருங்கள். தெளிவாக இருக்குது பாருங்க. 2 பவர் விண்டோ வந்துருங்க. பேக் சீட் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. சாரி, இது டேங்க் என்டாஸ்மெண்ட்டுங்க. கேஸு நான் பியூர் பெட்ரோல்னு சொல்லிக்கிறேன். டேங்க் என்டாஸ்மெண்ட் இருக்குதுங்க. ஜாக்கி லிவர் எல்லாமே இருக்குது பாருங்கள். வண்டி சுத்தமாக இருக்குது. 2005 2 ஓனரு. எஃப்சி மட்டும் ஒரு 3 மாதம் இருக்குது. எஃப்சி பண்ணி நேம் ட்ரான்ஸ் காட்டுற மாதிரி இருக்குங்க. பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 1,18,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. ஓனர் 2, சென்னை நம்பருங்க. எஃப்சின்னு ஒரு 3 மாதம் இருக்குதுங்க. இன்ஜின் ரொம்பலாம் பாருங்கள் கிளியராக இருக்குது. தெளிவாக இருக்குது வண்டி. ரொம்ப வெரி நீட்னஸாக இருக்குங்க. நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பார்த்து மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாங்க. இது ஃபைனல் 1.30 கிடைக்குங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த வண்டி பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா i10 2009 மாடலுங்க. எஃப்சி 29 வரைக்கும் இருக்குதுங்க. ஓனர் 3 ஓனருங்க. வண்டி அதாவது உண்மையிலேயே 5 வண்டியுமே ரொம்ப ஒன்று கூட மீறுங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். ரொம்ப நல்ல வண்டி. 2 பவர் விண்டோங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடுங்க. ஆண்ட்ராய்ட் செட் மியூசிக் சிஸ்டம் பெருசாக இருக்குதுங்க. ரொம்ப நீட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். எஃப்சி 29 வரைக்கும் கரண்டில் இருக்குது. சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட்டு எல்லாம் பக்காவாக இருக்குது. அதாவது இண்டியல் வந்து சூப்பராக இருக்குன்னு வச்சுங்களேன். i10 சொல்லவே வேண்டியதில்லை. எல்லா வண்டியிலுமே பெஸ்ட்டாக இருக்குதுங்க. லெதர் சீட் கவருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பட்ஜெட்டுக்கு நல்ல சொகுசான வண்டின்னு வச்சுங்களேன். சின்ன பட்ஜெட்டில் சொகுசான வண்டி. ஓட்டி பழகிறதுக்கும் சரிங்க, எல்லாமே சரி, நல்லாயிருக்கும்.
பாருங்கள் பாடி லைன் பாருங்கள் எவ்வளோ அப்படியே கத்தி மாதிரி சார்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்டெப்னி ஜாக்கி லிவர் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. வண்டி ஓவராலாகவே அடிபடாத வண்டிங்க. ஒரிஜினாலிட்டி பெயிண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஒரு இடத்துல கூட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் இருக்காதுங்க, அவ்வளோ சுத்தமாக இருக்குது வச்சுங்களேன். இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது, அதாவது எவ்வளோ கிளியராக இருக்குது. 2009 மாடலாக இருந்தாலும் வண்டி அவ்வளோ நேர்த்தியாக பர்ஃபெக்டாக வச்சுக்கிறாங்க. 1.18 ஓடி இருக்குதுங்க. ஓனர் 3 ஆயிடுச்சுங்க. FC 29 வரைக்கும் இருக்குது. வண்டி வெரி நீட்னஸாக இருக்குது. இது ஃபைனலாக நம்ம எஸ்ஐடி காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2,10,000 கொடுத்துடலாங்க. ஏன்னா FC 29 வரைக்கும் இருக்குது. வண்டி நீட்டாக இருக்குது. லோக்கல் டியோவில் தான் இருக்குதுங்க. டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குங்க. அவ்வளோதான். வண்டி நல்லாயிருக்கும். வாங்க நேரில் பார்த்து பேசி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பண்ணித்தரேன். அடுத்த ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா 2011ங்க. 2011ங்க சென்னை நம்பரு. இது லோக்கல் டியோவில் தான் இருக்குதுங்க. வண்டி நீட்டாக இருக்குது. இது கோல்டு கலருங்க. இது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்குங்க. அந்த கண்டிஷன் தான் இருக்கும். 11 மாடல். அது 9 மாடல், இது 11 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 95,600 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இது 95,600. 4 பவர் விண்டோ வந்துருங்க. இது மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க. ஆண்ட்ராய்டு செட்டு பெருசுங்க. ஆண்ட்ராய்டு செட்டு வந்துருங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே எல்லாம் வந்துருங்க. சீட் கவரில் பக்காவாக இருக்குங்க. ஒரிஜினல் கவர் அப்படியே இருக்குது. பேக் சீட் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு. 2011. இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 ஓனர் மட்டும்தான் 4 ஓனருங்க. FC இது பார்த்திங்கன்னா 29 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி தாங்க ஸ்டெப்னி, ஜாக்கி லிவர் எல்லாம் இருக்குதுங்க. சுத்தமான வண்டின்னு வச்சுக்கோங்களேன். 2011 ஓனர் 4ங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே பாருங்கள் எவ்வளோ தெளிவான வண்டியை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம்னா. நம்ம கஸ்டமருக்காகவே வண்டி தேடி ஒவ்வொன்றா தெளிவான வண்டியை பார்த்து எடுத்துகிட்டு வரேங்க. நேரில் வாங்க வந்து வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டியை பற்றி தெரியுங்க, எடுத்துக்கலாங்க. இது 4 ஓனருங்க. 2011. 5 வருஷம் கரண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். 2026, அதாவது சரியாக இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் 2 லட்ச ரூபா சொல்லுதுங்க. 1,90 கூட கொடுக்கலாங்க. ஏன்னா FC பக்கம் வருது. ஓனர் 4 ஓனர் ஆயிடுச்சுனால 2011 1,90 கொடுக்கலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்க, எடுத்துகிட்டு போகலாங்க. அடுத்து பார்க்கலாங்க. I10ங்க. இது வந்து லோக்கல் நம்பர், அதாவது TN 42 திருப்பூர் நம்பருங்க. டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. வண்டி பாருங்கள் எவ்வளோ நீட்னஸாக இருக்குதுங்க. ஒயிட் கலரு, ஒரே ஓனரு. வண்டி வெரி நீட்னஸாக இருக்குங்க. டயர் 4 பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டு ஒரு 5,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. அவ்வளோ தெளிவாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் வந்துடுங்க. அதாவது CNCயோடு இருக்குதுங்க. இது அதாவது எண்டாஸ் இல்லைங்க, CNCயோடு இருக்குது. எண்டாஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், CNCயில் ஓடுதுங்க வண்டி. அருமையான கிலோமீட்டருங்க. 35 கிலோமீட்டர் வருதுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 92,100 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கிலோமீட்டர். இதுலேயும் அப்படி தாங்க. AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. அதாவது பவர் விண்டோ வந்து இது ஆல்ட்ருன்னு வச்சுங்களேன். பவர் விண்டோ வண்டியில் வராது இந்த மாடலுக்கு. 2 பவர் விண்டோ ஆல்ட்ரு பண்ணிக்குங்க. 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் வந்துருங்க. மியூசிக் சிஸ்டம் நல்லா இருக்குது. சீட் கவர்லாம் பாருங்கள் அவ்வளோ இன்டீரியல் பாருங்கள் எவ்வளோ பளன்னு பக்காவாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப தெளிவாக இருக்குது. புது வண்டி மாதிரி இருக்குது பாருங்க. பாடி பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தி மாதிரி இருக்குது. பேக் சீட் பாருங்கள் எல்லாம் நல்லாயிருக்கு. வெல்வெட் சீட் மாதிரி சுத்தமாக நீட்டாக இருக்குது. தெளிவாக இருக்குது பாருங்கள். CNC டேங்க் பாருங்கள். 2 ஸ்பீக்கர் வந்துருங்க. தெளிவாக இருக்குங்க. ஆனால் அதில் என்டாஸ்மெண்ட் மட்டும் இல்லை. மைலேஜ் அருமையான மைலேஜ் CNCக்கு 2லேயுமே ஓடும். லோக்கல் நம்பருங்க. TN 42 நம்பர் திருப்பூர் நம்பரு. ஒரே ஓனரு. வண்டி சுத்தமாக இருக்குதுங்க. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். சும்மா தெளிவாக இருக்குது. சுத்தமாக இருக்குது பாருங்கள். ஓனர் ஒரே ஓனருங்க. CNC கேஸோடு இருக்குதுங்க. ஆனால் எண்டாஸ் இல்லை. 2,50,000 வெரி ஃபைனல் கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், வண்டி எடுத்துகிட்டு போகலாம். எல்லாமே நீங்கள் வண்டி வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். வண்டி எடுக்கிறீங்களா விருப்பம் இல்லை வந்து ஓட்டி பாருங்கள்.
ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக வண்டியோடு தான் போவீங்க. அந்த மாதிரி வண்டி எல்லாமே ஒவ்வொரு வண்டி பார்த்து நம்ம ஃபாலோவருக்காக கஸ்டமருக்காக கொண்டு வர்றோம். நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கும். நேரில் வாங்க, வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். சந்தோஷமாக நேரில் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.